வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க. நான் உங்கள் நண்பன். சோழ மண்ணில் விஜய், அதாவது தஞ்சாவூர்ல இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. அதை பத்தி டீகோட்டிங் பார்த்துருவோம். ஓப்பனிங்ல என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, வேலூர்ல நடந்த அந்த இஷ்யூ பத்தி சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு இஷ்யூனா என்ன, அவர் பேசின இஷ்யூ பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி எல்லாம் பேசணும், அதை இவங்க வந்து ட்ரால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே வேற இல்ல, தமிழ்நாடு வேற இல்லைன்னு பேசினேன். ஆனா அது நிஜமான வார்த்தை, என் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை. அதை இவங்க ட்ரோல் பண்றாங்க, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த விஜய்க்கும் ஒரு உறவு இருக்கு. அது இந்த எலெக்ஷனுக்காக வந்த உறவு கிடையாது. இது எமோஷனலான உறவு. இது பியூரான எமோஷனல் உறவு. அதாவது திக்கான ஒரு பலமான ஒரு பாசமான ஒரு எமோஷனல். அந்த மாதிரி ஒரு எமோஷனல் உறவு தான் எனக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவே வாரி வழங்கிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பை. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு உறுதிமொழி சொன்னாரு. என்ன உறுதிமொழின்னு பாத்தீங்கன்னா, நான் அங்க கொடுத்த வேலூர்ல கொடுத்த உறுதிமொழி எல்லாமே உங்களுக்காக கொடுத்தது தான். எல்லா இடத்துலயும் நான் ஒரு உறுதிமொழி கொடுக்குறேன், அந்த உறுதிமொழிப்படி தான் நான் நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் வெறித்தனமா பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். திமுக இதுக்கு மேலதான் வச்சு செஞ்சாரு அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் வாய்க்கு டெல்டாக்காரன் பேசிக்கிற ஐயா சிஎம் சார், நீங்க உண்மையிலே டெல்டாக்காரனா இருந்தா இந்த மக்களுக்கு ஏதாவது நீங்க செஞ்சிருக்கணும். இந்த மக்களுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே, அப்புறம் எப்படி நீங்க டெல்டாக்காரனா இருக்க முடியும்? அதாவது ஒரு மருத்துவரை நம்ம உடம்பு சரியில்லைதான் பார்ப்போம், ஒரு வக்கீல நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வந்ததா பார்ப்போம். ஆனா ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம விவசாயி நினைச்சுக்கிறோம். அந்த விவசாயி பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், அந்த விவசாயி தான் தமிழ்நாட்டினோட முதுகெலும்பு, இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஜென்மத்தை பத்தி எல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் ஒரு விவசாயினுடைய மகனா தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொன்னது ஒரு ஹைலைட்டா நம்மளுக்கு பார்க்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அந்த ஆர்டிகல்ல நான் படிச்ச உடனே பகீர்னு ஆகி போச்சு. எதிர்காலங்கள்ல தண்ணீர் திவால் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். இப்ப தண்ணீர் திவால் ஆகாம என்ன ஆகும்? இப்ப இருக்கிற கனிம வளம், மலை வளம் சொல்லிட்டு எல்லா வளத்தையும், மணல் வளம் எல்லாத்தையும் நீங்க கொள்ளையடிச்சு நீங்க வித்து தின்னுட்டீங்க. இதுக்கு மேல தண்ணீர் தட்டுப்பாடு இந்த உலகத்துல வரும். தண்ணீர் திவால் ஆகும், மணல் திவால் ஆகும். இந்த உலகமே தண்ணிக்கு ஏங்கி நிக்கிற கூடிய காலம் கூடிய சீக்கிரத்துல வரும். அந்த சூழ்நிலை உங்க ஆட்சியில நிறைவேற்றி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் கொந்தளிச்சு பேசிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டெல்டாக்காரன் சொல்றீங்க, இந்த மணல் கொள்ளையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இந்த கனிம வள கொள்ளை தெரியாதா? இந்த சுத்தி இருக்கிற இந்த மலைகள் எல்லாம் வெட்டிட்டு போறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஏன் ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்க? உரிய இடத்துல ஸ்டெப் எடுத்தா தானே தமிழ்நாட்டினுடைய கனிம வளத்தெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுனது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயத்த பேசினாரு, அது எனக்கு ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் சொல்றாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நம்ம 2 பேர்த்துக்கு இடையில வேற எவனும் வந்துடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் வேற வந்துட்டானே, விஜய் வந்துட்டான், அவனை ஏதோ ஒரு வகையில ஒழிக்கணும். நான் எஸ்ஓபியா போட்டு ஒழிக்கிறேன், நீ பழி மேல போட்டு பழிய போட்டு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் வந்தோடனே எல்லாரும் கேள்வி கேட்கறாங்களே. 1000 கொடுத்தோம் அதையும் கேட்டாங்க, 5000 கொடுத்தோம் அதையும் கேள்வி கேட்கறாங்க. எல்லாம் இந்த விஜய் பண்ற வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் உண்மையிலே அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அதனால கனெக்டாகவும் இருந்துச்சு இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு எல்லாரும் நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த டைம் நான் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் ஐயா சிஎம் சார் கூட இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு நன்றி சொன்னாரு. அதுக்காக அவருக்கும் ஒரு நன்றி சொல்றேன். ஆனா இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு திமுகவுக்கே நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை திரிச்சு பேசுவாங்க. அதனால நான் என்னைக்குமே எல்லாத்தையும் நண்பனா தான் நினைக்கிறேன். சிஎம் சார் ஜனநாயகன் படத்துக்கு நன்றி சொன்னதை நான் வரவேற்கிறேன் அப்படி சொல்ற மாதிரி பேசினாரு. நீங்க சும்மா மேலிடத்துக்கு போய் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எங்கேயும் நடக்காது. அவங்க கிட்ட போய் புரியுற மாதிரி அவங்களை பேசி, இந்த பிரச்சனை இங்க இருக்குது, இதை பண்ணணும்னு சொல்லிட்டு உரிய அழுத்தம் கொடுத்தாதான் அந்த பிரச்சனை நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க சும்மா கடிதம் எழுதிட்டு போய் வீட்டுல தூங்க
திரும்பினா அங்க எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இந்த தளபதிய, அதாவது இந்த விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டம் பூரா கேள்வி கேட்கிற கூட்டமா இருக்கு. இத்தனை நாள் வந்து மக்களை நம்ம ரெண்டு கட்சி ஈஸியா ஏமாத்திக்கிட்டோம். இப்போ வந்து விஜய் பின்னாடி இருக்கிற மக்கள் பூரா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து கேள்வி கேட்கிற கூட்டம் வந்து நம்மளுக்கு ஆபத்தான கூட்டம்னு சொல்லிட்டு இப்பதான் அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த மக்கள் நினைச்சா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், நான் இந்த எலெக்ஷனுக்காக பேசல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் சூப்பரா பேசினாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஜயை முடக்க நினைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நீங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் இந்த விஜயை மட்டும் முடக்கலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது உங்களால் மட்டும் இல்ல, வேற எந்த கொம்பனாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் விட்டு பேசினாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சும்மா இந்த விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு நச 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 நசன்னு பேசிக்கிட்டு, அதாவது அவதூறுகளா அள்ளி தூத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க, எதை வேணாலும் பேசிக்கங்க. நான் வந்து இந்த மக்கள் என் பின்னாடி இருக்கிற வரல நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செருப்பல் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு செலவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெங்கல சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணீங்க. அந்த வெங்கல சிலை வந்து உங்க காசுல வைக்கணும், அரசு காசுல இருந்து எடுத்து அப்பாவுக்கு செலவு வைக்க கூடாது. அது வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஊனா வீட்டு நெய்யில உங்க வீட்டுல ஸ்வீட் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் பேசுறாங்க. தயவு செய்து அதை மாத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அது வேற ஒரு வகையில உண்மைதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு இது சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாக்குறுதி, தவறுட்ட வாக்குறுதி சொல்றாரு. அது என்ன வாக்குறுதின்னு பாத்தீங்கன்னா, கேஸுக்கு 100 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க, மானியம் அதை தந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து வந்து கரும்புக்கு 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, அது தந்தீங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, முதிர் கன்னிகளுக்கு அரசு வேலை தரேன்னு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா அப்படி கேட்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை என்னால அடுக்க முடியும். ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த நீட் தேர்வை உங்களால முடியவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த நீட் தேர்வை வந்து நீக்குவோன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குனீங்களே, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நாங்குநேரி பிரச்சனைக்கு வந்து காரணம் வந்து சாதாரண காரணம் கிடையாது. இங்க வந்து ஸ்டாலின் தொடரட்டும், மீண்டும் மலரட்டும் சொல்லிட்டு அப்படி சொல்ல தேவையில்லை. ஒருத்தர் ட்விட்டர் போட்டிருந்தார் நண்பர், அதையே நான் மறுபடியும் சொல்றேன். ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தாரு. அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட தேர்தல் அறிக்கை, அதாவது வந்து தாவேகா வந்து ஆட்சிக்கு வந்த உடனே தேர்தல் அறிக்கையை சில அறிக்கைகள் நான் சொல்றேன். அந்த அறிக்கையெல்லாம் நீங்க கேட்டுட்டு உங்களுக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உரத்தட்டுப்பாடு வந்து இப்ப தொடர்ந்து வந்து தஞ்சாவூர்ல அதிகமா நடக்குது. அது என்ன பாத்தீங்கன்னா, இருக்கிற உரத்தெல்லாம் ஒரு பக்கம் சேமிச்சு வச்சுட்டு அதை வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை வந்து மாத்தணும், எல்லாத்துக்கும் உரம் வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி வந்து நான் பண்ணுவேன். அது வந்து தாவேகா ஆட்சியில் நடக்கும்னு சொன்னாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே, 5 ஏக்கர் கீழே வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பயிர்க்கடன் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா, கூட்டுறவுல அல்லது பேங்க்ல வாங்கியிருந்தீங்கன்னா அது தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 50% வந்து தீர்மானமா விசாரிச்சுட்டு 50% வந்து அவங்களுக்கு தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, படிப்பு, இன்ஜினியரிங் படிப்புக்கும் மருத்துவ படிப்புக்கும் ரெண்டுக்கும் வந்து அரசே முழு செலவையும் ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். படிப்புக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி நல்ல முன்னுரிமை கொடுப்பாரு இவர் ஆட்சியிலன்னு சொல்லிட்டு இது நல்லாவே தெரியுது, சூப்பராகவே தெரியுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து நோ காம்ப்ரமைஷன், எந்த விஷயத்திலும் விவசாயிகளை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது வந்து மத்திய அரசே வந்து இவங்களை செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட அவங்களை தூக்கி எறியும் நான் தயாரா இருப்பேன். அந்த டைம்ல நான் விவசாயிகளுக்காக ஒண்ணுன்னா நான் இறங்கி செய்வேன். விவசாயத்தை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாதுதான், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். விவசாயி பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, விவசாயம் நான் பண்ணதும் கிடையாது. ஆனா விவசாயிகளோட வழி என்னன்னு தெரியும், விவசாயிகளை உழைக்கிற உழைப்பு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது வந்து ஒரு அணையில அடிமட்டத்தில் போய் இந்த சுவர் வந்து எத்தனை வருஷம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு வந்து விவசாயம் தெரியும். இது போதாதா, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கொள்முதல் பாதுகாப்பு, நெல் கொள்முதல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு குடோன் இல்ல, சாக்கு மூட்டையில வச்சு எல்லாம் புல்லு முளைச்சு போச்சு இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாதுகாப்பான கொள்முதல் நிலையம் நான் கட்டி கொடுப்பேன், எல்லாத்துக்கும் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி. ஏன்னா விவசாயத்துக்கு நெல்லுதான் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா,
கமிஷன் இல்ல, மூட்டைகளுக்கு வந்து 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லி கமிஷன் வைப்பாங்கல்ல, அந்த கமிஷன் நோ கமிஷன். அப்படி கமிஷன் அடிச்சாங்கன்னா அவங்க மேல உரிய நடவடிக்கை, பயங்கரமான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு கடை, அந்த ரேஷன் கடையில ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா வந்து பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாரு. அப்புறம் ரேஷன் கடைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசியை தவிர மீதி எல்லா பொருட்களும் பாக்கெட்ல செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது உண்மையிலேயே பரவாயில்ல தான். மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா கொடுப்போம். அது வந்து மத்திய அரசு கிட்ட பேசி கிளீனா வந்து எல்லா மீனவர்களுக்கும் பாதுகாப்போடு போயிட்டு பாதுகாப்போடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கொடுக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து கடல்ல வேலை செய்யற விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து இன்னைக்கு முடிச்சாரு இந்த உரைய. உண்மையிலே வந்து இந்த உரை வந்து சூப்பரா இருந்துச்சு. மற்ற உரைகளை விட இந்த உரை வந்து மிகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து அவர் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். உண்மையிலே இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பரவாயில்ல, இன்னும் வாக்குறுதிகள் வந்து இருக்கு. அது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த வாக்குறுதிகளை வந்து வெளியிட போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. தவைக்கனுடைய முதல் கட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.